என் தங்கப்பிள்ளையே, சதுர்த்தியினுடைய இந்த ஞாயிற்றுக்கிழமையின் வெற்றி விடியலில் உன் தாயானவள் உன்னிடத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல வந்திருக்கிறேன். எக்காரணத்தை கொண்டும் உன் தாயின் முன்னால் நான் சொல்கின்ற இந்த ஒரு வேண்டுதலை மட்டும் நீ வைத்துவிடக்கூடாது. உனக்காகவே எப்பொழுதும் உன்னை தேடி வருகின்ற இந்த வராகி எந்த சூழ்நிலையிலும் உனக்கான விருப்பத்தை நடத்தி கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன். ஆனால் எல்லாவற்றிற்கும் ஒரு எல்லை உண்டு. எல்லா விஷயங்களுக்கும் ஒரு பொறுமை உண்டு. அந்த எல்லையை மீறி நீ சென்றால் நிச்சயமாக உன் தாயினுடைய கோபத்திற்கு நீ ஆளாகி விடுவாய் என்பதனை மறக்கக்கூடாது. உன் அம்மா உன்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறேன் என்பதனை நான் சொல்லித்தான் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. உன்னிடத்தில் நின்று நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையுமே நீ சரியாக முதலில் புரிந்து கொள்ள தயாராக உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொன்றையும் நீ தெரிந்து கொண்டும் புரிந்து கொண்டும் மனமகிழ்ச்சியோடு நீ நிச்சயமாக வாழ வேண்டும். எந்த நிலையிலும் உனக்கான ஒன்றை நான் உருவாக்கிவிட எண்ணுகின்ற இந்த காலம் இனி உன்னை சுற்றி நடப்பது அத்தனையும் உன்னுடைய நன்மைக்கு என்று நாம் உறக்கச் சொல்ல வருகின்ற இந்த நேரம், இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல கஷ்டங்களும் பல சோதனைகளும் பல துன்பங்களும் உன்னை தொடர்ந்து வருகிறது என்றால் இது எங்கோ ஓர் இடியை உனக்கு கொடுக்கவில்லையா? எங்கோ ஒரு தவறு நடக்கிறது என்பதனை உனக்கு உணர்த்தவில்லையா? உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களிலும் இந்த வாழ்க்கையில் நடக்கும் அத்தனையும் உனக்கு என்னவென்று புரிதலில் இல்லையா? எல்லாமுமே ஏதோ ஒரு பிரச்சனையோடு தான் உன்னை தொடர்ந்து பயணிக்க வைத்து கொண்டிருக்கிறது. எல்லாவற்றிலும் ஏதோ ஒரு கஷ்டமும் கவலையும் உனக்கு தொடர்ச்சியாக இருந்து கொண்டுதான் இருக்கிறது. என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நீ முழுக்க முழுக்க சரியாக கவனிக்க வேண்டும். நடந்து முடிந்த விஷயங்களை எல்லாமும் எண்ணி ஒருபோதும் நீ பதறிக்கொண்டிருக்காமல் உனக்கு நடக்கும் ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் நல்ல உணர்வுகளோடு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பிரச்சனைகளை நாம் கவனிக்கிறோம், சமாளிக்க முடியாமல் திணறுகிறோம் என்றால் ஏதோ ஒரு இடத்தில் நம்மை சுற்றி ஏதோ ஒரு துன்பம் வருகிறது. இதற்கு நாமும் ஒரு காரணமாக இருக்கிறோம். நாமும் ஏதோ ஒரு விஷயங்களை அதிகமாக செய்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் அதற்கு அர்த்தமாகும். குறிப்பாக இன்று அதிசக்தி வாய்ந்த ஒரு நல்ல நாளில் நாம் செய்யக்கூடிய ஒரு விஷயம் முழுக்க முழுக்க கவனமாக இருக்கத்தான் வேண்டும். முழுக்க முழுக்க சரியாக இருக்கத்தான் வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நிலையிலுமே நாம் உன்னோடு வருகின்ற இந்த காலம் இனி அத்தனையையும் நீ தெளிவாக உணர வேண்டும் என்பதனை மறக்காதே. அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. ஒவ்வொரு நாளும் என் பிள்ளை தான் யோசிக்கின்ற சில விஷயங்களை எல்லாமும் எண்ணி நீ அவ்வப்பொழுது உன்னுடைய மனதிற்குள் கலக்கம் கொண்டு நிற்பதையும் நான் பார்க்கிறேன். இதையெல்லாமும் எப்படி நாம் சரி செய்ய போகிறோம், இதிலிருந்து நாம் எப்படி மீண்டு வரப்போகிறோம் என்பதனை எல்லாமும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நடக்கும் நல்ல விஷயத்தை உணர்ந்து உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் புரிந்து நீ ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதனை மறக்காதே. கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத விஷயங்கள் உன்னை சுற்றி நடக்கும் இந்த நேரம் என் பிள்ளை நீ எதற்கெடுத்தாலும் மனம் பதறக்கூடாது. எதற்கெடுத்தாலும் மனம் கலங்கக்கூடாது. முன்னின்று நான் உனக்கு சொல்லித்தரக்கூடிய ஒவ்வொன்றிலும் நீ உன்னை யாரென்று அடையாளம் காண வேண்டும். உனக்குள் இருக்கும்
ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நிச்சயமாக வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நம்மோடு இருக்கும் இந்த காலங்கள் நமக்காக எதையெல்லாம் உருவாக்கி தருகிறது என்பதனையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இந்த வராகியானவள் உனக்குள் இந்த வாழ்க்கையில் தருகின்ற ஒவ்வொரு நம்பிக்கையையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத விஷயங்களை செய்துவிட்டு அதன் பிறகு ஐயோ அம்மா என்று நாம் சொல்வதில் எந்த பலனும் இல்லை. தேவையில்லாத விஷயங்களை எல்லாமும் நாம் இப்படியே கடந்துவிடக்கூடாது. உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் இனி ஒட்டு மொத்தமாக ஒவ்வொன்றையும் உனக்கு நிறைவாக்கி கொடுக்கும் என்பதுதான் உண்மை. ஒவ்வொன்றையும் உனக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதுதான் உண்மை. உன்னை சுற்றி இருக்கும் இந்த காலங்கள் என் பிள்ளை நீ முழுமையாக எல்லாவற்றையும் இனி புரிந்து கொள்ள பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எந்த நேரமும் நான் இருக்கும் இந்த சூழ்நிலைகளை எல்லாமும் நீ சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. சரியானது நமக்காக நடக்கும் இந்த நாட்களை நாம் தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. எந்த ஒரு அதிர்ஷ்டமும் நமக்கு கிடைக்கும் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன தேவைகளும் இந்த வாழ்க்கையை நமக்கானதாக மாற்றும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்லது நமக்கென்று நாம் எடுத்துச் சொல்லும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நமக்கே சில விஷயங்கள் இது தேவைதானா என்று தோன்றும். அப்படி ஒரு விஷயம் உனக்கு தோன்றுகிறது என்றால் உடனே அந்த இடத்தில் என் பிள்ளை நீ எதையுமே கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. நான் இருந்து உனக்கு வேண்டி ஒவ்வொன்றையும் உருவாக்கி கொடுக்கும் இந்த காலம், உனக்கே என்று ஒவ்வொன்றையும் நடத்தி கொடுக்கும் இந்த காலம், இனி அத்தனையையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இன்று சதுர்த்தியினுடைய நேரம், அதாவது விநாயக பெருமானுக்கு உகந்த நேரம். இந்த நாளில் சில தவறுகளை நாம் செய்துவிடக்கூடாது. செய்துவிட்ட பிறகு, அது தெரிந்தே செய்துவிட்ட பிறகு வருந்துவதனால் எந்த பலனும் கிடையாது. நமக்கு நடக்காது கிடைக்காது என்று நிச்சயமாக ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் இருக்கிறது என்றால் அதில் எங்கோ நீயும் உன்னுடைய முயற்சிகளை கைவிட்டிருக்கிறாய். இனிமேலும் இதை நடத்த முயற்சி செய்வதனால் எந்த பலனும் இல்லை என்று நீ கைவிட்டிருக்கிறாய். இதற்கு பின்னால் இருக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நீ தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். இதற்கு பின்னால் இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையை நீ என்னவென்று உணர முயற்சித்திருக்க வேண்டும். எல்லாவற்றையும் பாதியிலேயே விட்டுவிட்டு, எல்லாவற்றையும் அப்படியே விட்டுவிட்டு, அதன் பிறகு நீ கலங்கிக் கொண்டிருப்பதில் என்ன நியாயம் இருக்கிறது? அதன் பிறகு நீ வருந்தி கொண்டிருப்பதில் என்ன நியாயம் இருக்கிறது? எல்லாமுமே ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான தேவைகளை சரி செய்து கொடுக்கும்படி நான் எப்பொழுதும் உனக்கு கை கொடுத்து உதவி இருக்கிறேன். எல்லாமும் சரியாகிவிடும் என்ற ஒரு உணர்வை உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன். உன்னோடு இருக்கின்ற இந்த மனிதர்கள் போலல்ல, நடக்காது கிடைக்காது என்று சொல்வதற்கு நான் உன்னுடைய தெய்வம், நான் உன்னுடைய தாய். அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கான ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நான் சரி செய்து கொடுக்கும் இந்த நேரம் இனி ஒட்டு மொத்தமாக உன்னை நிம்மதியோடு நிலை நிற்க வைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் இந்த காலங்கள் இனி எப்பொழுதுமே உன்னை ஆனந்தப்படுத்தட்டும். நான் இருக்கும் இந்த காலங்கள் இனி முழுமையும் உன்னை தெளிவுபடுத்தட்டும் என்பதனை புரிந்து கொள். தீர்வுகளை எல்லாமும் சரியாகவே இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நாளும் இந்த விஷயம் உனக்கு கொடுப்பதை எல்லாமும்
நீ நன்மதிப்போடு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. என்ன தேவை என்றாலும் இந்த வராகி நான் சொல்வது போல எதையுமே மனம் விட்டு உன் தாயிடம் மட்டும் கேட்க தொடங்கு. உனக்கு கஷ்டம் வருகிறது, வாழ்க்கையில் சோதனை வருகிறது என்பதனை எல்லாமும் இவர்களிடத்தில் நீ சொல்லி பழகாதே. அதே போல உனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது என்றாலும் அதனை இவர்களிடத்தில் நீ சொல்லி பழகாதே. எதையுமே தெரிந்து இந்த வாழ்க்கையில் நாம் வாழக்கூடிய ஒரு காலகட்டம், எல்லாவற்றையும் உணர்ந்து நாம் வாழ்ந்திட வேண்டிய ஒரு காலகட்டம். நீயோ தேவையில்லாத உன்னுடைய நேரத்தை இவர்களோடு செலவிட்டு உன்னுடைய மன நிம்மதியை நீயே கெடுத்து கொண்டிருக்கிறாய் என்பதுதான் உண்மை. உன்னுடைய சந்தோஷத்தை நீயே இழந்து கொண்டிருக்கிறாய் என்பதுதான் உண்மை. இனி நடக்கும் விஷயங்களை தெரிந்து கொண்டு, நடக்கும் நன்மைகளை புரிந்து கொண்டு நாமாக இருந்து நமக்கான தெளிவை நிச்சயமாக உறுதிப்படுத்த வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனிமேலும் உன்னை சுற்றி என்னவெல்லாமும் நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ளும் இந்த நேரம். இனி முழுமையையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும், முழுமையையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். கனவிலும் நினைத்து பார்த்திடாத விஷயங்கள் உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை எப்பொழுதுமே உனக்கு கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள். எந்த நாளும் இந்த வாழ்க்கை உனக்கு நன்மதிப்பை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ புரிந்து கொள். எதிர்பாராத நேரங்களில் அம்மா சில விஷயங்களை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு இதுதான் காரணம். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு நிலைகளையும் புரிந்து கொண்டு, உன்னை சூழ்ந்து வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் தெரிந்து கொண்டு நன்மதிப்போடு நீ எப்பொழுதும் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான். அது மட்டுமல்ல, எக்காரணம் கொண்டும் தெய்வத்திற்கு உகந்த இது போன்ற அதிர்ஷ்ட நாட்களில் யாரை பற்றியும், யார் வாழ்க்கையை பற்றியும் அவர்கள் நன்றாக இருக்கக்கூடாது என்றோ, அவர்களுக்கு நல்லது நடக்கக்கூடாது என்றோ ஒரு வேண்டுதலை மட்டும் வைத்து விடாதே. தெய்வத்தின் பொறுமையை அது சோதித்ததற்கு சமம். ஏன் தெரியுமா? தெய்வம் உனக்காக ஒவ்வொன்றையும் சொல்லி இருக்க வேண்டிய இந்த காலகட்டத்தில் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கே என்று நான் இருக்கும் இந்த நொடிகளில் உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களிலும் மிகப்பெரிய மாற்றம் உனக்கு நடக்கும் என்பதனை புரிந்து கொள். மிகப்பெரிய தீர்வுகள் எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை எல்லாமும் யோசித்து இனி என் பிள்ளை நீ ஒருபோதும் கலங்காதே. உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள். நாம் கவனமாக எதை செய்கிறோமோ அதுதான் நம் வாழ்க்கையாக மாறும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய எண்ணம் என்னவோ அதுதான் உன் வாழ்க்கையாக மாறும் என்பதனை முதலில் நீ முடிவு செய்ய வேண்டும். எதற்கெடுத்தாலும் நீ கலக்கம் கொண்டு நிற்பதை எல்லாமும் நிறுத்திவிட்டு, நான் சொல்வது போல உன்னுடைய எதிர்காலத்தின் மீது நீ கவனத்தை செலுத்து. உனக்கு தேவையானது என்ன, உனக்கான இந்த வாழ்க்கை என்ன, உன்னுடைய விருப்பங்கள் என்ன என்பதில் மட்டும் நீ அதிகப்படியான கவனத்தை செலுத்து. அது போதும். உன்னுடைய இந்த கவனம் உனக்கு நன்மதிப்பை கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. உனக்கான தேவைகளை எல்லாமும் என்னவென்று இந்த வாழ்க்கை சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனையும் நீ மறக்காதே. எந்த நிலையிலும் நாம் செய்யக்கூடிய சில விஷயங்களை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. உனக்கான ஒவ்வொரு தேவைகளும் தீர்வுகளும் இனி நிச்சயமாக உன்னை வந்து சேரட்டும். உன்னை இந்த வாழ்க்கை
அன்போடு அரவணைக்கட்டும். அதை தாண்டி ஒருபோதும் யாருக்கும் எந்த ஒரு கெடுதலையும் நீ செய்ய நினைத்ததாக, கனவிலும் நீ செய்ய நினைத்ததாக ஒரு வரலாறு உனக்கு இருக்க வேண்டாம் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள். என்ன தேவை என்றும் ஏது தேவை என்றும் நாம் புரிந்து கொள்ளும்படியான இது போன்ற சூழ்நிலைகளை அத்தனையையும் நீ உணர்ந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். நான் வருகின்ற பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கும் அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள். எது நடந்தாலும் நாம் யோசிக்கின்ற இந்த விஷயங்களில் நாம் ஒருபொழுதும் மனமுடைந்து நின்றுவிடக்கூடாது. ஒருபொழுதும் நாம் மனம் கலங்கி நின்றுவிடக்கூடாது. நல்ல தேவைகளை எல்லாமும் நாம் இனிமேலும் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ உணர்ந்து விட்டாலே அது போதும். நான் இருக்கும் பொழுது இனி என் பிள்ளைக்கு எந்த கவலையும் இல்லை. நான் இருக்கும் பொழுது உன் வாழ்க்கைக்கு எந்த ஒரு கஷ்டங்களும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள். என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்பது எல்லாமும் இனி உனக்குள் இருந்து உனக்கான வெற்றியை உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். காரணமில்லாமல் என் பிள்ளையின் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயங்களும் நடப்பதில்லை என்பதனை நீ தெரிந்து கொள். தேவையில்லாமல் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் யோசித்து இனிமேலும் நீ வருந்தாதே. உனக்கு தேவையான ஒன்றை நான் உன் முன்னால் கொண்டு வந்து தருவது போல உனக்கு தேவையில்லாத விஷயங்களை எல்லாமும் நான் நிரந்தரமாக உன் வாழ்க்கையை விட்டு விலக்கி விடுவேன் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நிரந்தரமாக உன்னை தேடி வந்து உன்னை நம்பிக்கைப்படுத்துவேன் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். கலங்காமல் நின்று எதை எதை பெற முடியும் என்ற நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையை அடியெடுத்து வை. உனக்கான எல்லா விஷயங்களையும் நான் நடத்தும் பொழுது நீயும் இந்த வாழ்க்கையை எண்ணி நிச்சயமாக ஆனந்தப்படுவாய். இந்த சூழ்நிலைகளை நினைத்து நிச்சயமாக என் பிள்ளை நீ பெருமைப்படுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. துணை இருக்கும் இந்த நேரங்கள் உன்னால் முடிந்த வரையில் நீ விருப்பம் போல இந்த வாழ்க்கையை இனி நம்பிக்கையோடு வாழ கற்றுக்கொண்டால் அது போதும். நினைத்து கூட பார்த்திட முடியாத அளவிற்கு உனக்கு நான் அத்தனை சந்தோஷங்களையும் கொடுத்துவிட எண்ணுகிறேன். முடிந்த வரையிலும் உனக்கு நானாக துணை இருந்து உனக்கான நன்மைகளை எல்லாமும் பெற்று கொடுக்க வருகிறேன் என்பதனை நீ மறக்காதே. என்ன தேவை இருந்தாலும் அவை எல்லாவற்றையும் என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள தயாராகிவிடு. உன்னை சுற்றி வரும் அத்தனை விஷயங்களையும் நீ உணர்ந்து விட தயாராகிவிடு. இனி நடக்கும் நன்மைகளுக்கு எப்பொழுதும் கட்டுப்பட்டு இரு. எப்பொழுதும் போல அம்மா சொல்கின்ற வார்த்தைகளை நினைவில் வைத்துக்கொள். தெய்வங்களுக்கு உகந்த நல்ல நாளில் எக்காரணம் கொண்டும் தேவையற்ற வார்த்தைகளை பேசிவிடக்கூடாது என்பதில் கவனமாக இரு. உனக்குள் தோன்றும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டு நன்மதிப்போடு இருக்க கற்றுக்கொள். எந்த இடத்திலும் உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்கள் இனி உன்னை எப்பொழுதும் நம்பிக்கையோடு வாழச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள். தேவையில்லாதது எல்லாமும் உன்னை விட்டு தானாக விலகி நடக்கும் இந்த நேரம் இனி அத்தனையிலும் நீ மீண்டு வருவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அம்மா சொல்ல சொல்ல உனக்கும் நல்லது நடக்கும் என்பதனையும் நீ இனிவரும் காலங்களில் நிச்சயமாக தெரிந்து கொண்டாலே அது போதும். எதையுமே நாம் இனிமேலும் நினைத்து பார்த்து கலங்க வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாவற்றிலும் ஒரு புரிதல் நமக்கு கிடைக்கும் என்பதனை புரிந்து கொள். எல்லா விஷயங்களையும் ஒரு தெளிவோடு எதிர்கொள்ள வேண்டும் என்ற பக்குவம் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள். இனி எது நடந்தாலும் நாமாக இருக்கும் இந்த வாழ்க்கை சூழ்நிலைகளை புரிந்து நீ நம்பிக்கையோடு வாழ கற்றுக்கொள். உனக்கு நல்லதே நடக்கும் என்று நான் என்றும் என்றென்றும் உனக்காக உன்னை வாழ வைப்பேன் என்பதனை மறக்காதே.
என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.